வணக்கம். கதிரவன் டாக்கீஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. ஏப்ரல் 23 அன்று பொதுத் தேர்தல் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் நடைபெறப் போவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக வாக்காளர்கள் மிக அறிவு சார்ந்தவர்கள். தங்களை யார் ஆள வேண்டும், யார் தங்களை நல்ல முறையில் ஆட்சி செய்வார்கள் என்பதை சிந்தித்து தெளிந்து வாக்களிக்கக்கூடிய மக்கள். அந்த வகையில் 2021 ஆண்டு மாண்புமிகு இன்றைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்கி தமிழ்நாடு சீர்பெற்றது. இந்த ஆட்சியிலே கடந்த 5 ஆண்டுகளாக மாணவர்கள், பெண்கள், அரசு ஊழியர்கள், விவசாயிகள் என பலதரப்பட்ட மக்களுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தியவர் நமது முதல்வர் அவர்கள். தமிழ்நாட்டிலே மதிய உணவு திட்டம் இருந்த மாநிலத்தில் காலை உணவு திட்டத்தையும் கொண்டு வந்து புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை மற்றும் விடியல் பயணம் போன்ற முன்னோடி திட்டங்களை அறிவித்து அதை மற்ற மாநிலங்களும் ஏன் இன்னும் சொன்னாவலால் உலக நாடுகளால் இந்த திட்டங்கள் ஈர்க்கப்பட்டு அவைகளுக்கெல்லாம் முன்மாதிரியாக தமிழ்நாடு அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டங்கள் மூலம் கல்வி, பெண்கள் மேம்பாடு மற்றும் சமூக நலனை அடிப்படையாக கொண்டு இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக பாராட்டை பெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக காலையிலே மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் பொழுது பசியுடன் செல்லக்கூடாது என்பதை அறிந்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். கல்வியில் இடைநிலை நிற்றலை தவிர்த்து ஊட்டச்சத்தை அதிகமாக்க ஒரு முன்னோடி திட்டமாக அந்த காலை உணவு திட்டம் இப்பொழுது செயல்பட்டு வருகிறது. அதே போன்று அரசு பெண்களுக்கு விடியல் பயணம் என்ற வகையில் கட்டணமில்லா பயணம் அவர்களுடைய நகர்வை, அதாவது அவர்களுடைய மொபிலிட்டியை அதிகரித்தது. இதனால் பொருளாதாரத்தில் அவர்களுடைய பங்கும் ஊக்குவிக்கப்பட்டது. அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் பெண் கல்வியில் மிக முக்கிய ஒரு பங்கை ஆற்றுகின்றது. இளைஞர்களின் திறனை மேம்படுத்தி தவப்புதல்வன் திட்டம் மூலம் அவங்களுடைய வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுகிறது. இந்த தவப்புதல்வன் திட்டம் என்பது இப்பொழுது சமீபத்திலே UPSC தேர்வு நடைபெற்றது. அந்த தேர்விலே வெற்றி பெற்ற பெரும்பாலான இளைஞர்கள், பெண்கள், மகளிர் இவர்களெல்லாம் கூறியது தவப்புதல்வன் திட்டத்தின் மூலம் தங்களுடைய திறமை மேம்படுத்தப்பட்டு அந்த பணியினை தாங்கள் பெற்றதாக சொன்னார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு IAS, IPS பதவிகளில் தமிழ் இளைஞர்கள் செல்லக்கூடிய வாய்ப்பை அந்த தவப்புதல்வன் திட்டம் உருவாக்கி இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த புதுமையான மற்றும் சமூக நலன் சார்ந்த திட்டங்களை பிற மாநில அரசுகள், உதாரணத்திற்கு பஞ்சாபிலிருந்து பகவந்த் மான்சிங் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்து இந்த காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் போன்றவற்றையும் பள்ளிகளையும் பார்வையிட்டு சென்றார். அவ்வாறு பார்வையிட்டு தங்களுடைய மாநிலத்திலும் அதே போன்ற திட்டங்களை அவர்கள் அமுல்படுத்தி வருகின்றார்கள். குறிப்பாக கல்வி மற்றும் பெண்கள் அதிகாரம் அளித்தல் சார்ந்த திட்டங்கள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. இன்றைய தினம் பெண்கள் பொருளாதார முன்னேற்றத்துடன் காணப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் வழங்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், இந்த புதுமை பெண் போன்ற திட்டங்கள் அவர்களுக்கு பெரும் வாய்ப்பை அளித்து வருகின்றன. அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்தோறும் தோழியர் விடுதிகள். இது மட்டுமல்லாமல் ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவருக்கு பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, கால நேரம் பாராமல் உழைப்பது, இந்த பண்பு, அதே மாதிரி தீர்க்கமாக முடிவெடுக்கும் ஒரு திறன் என எதையும் தாங்கும் வல்லமை போன்ற பண்புகள் நிச்சயம் தேவை. அவை அத்தனையும் தன்னிடம் இருப்பதாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். எந்த வகையில் என்று சொன்னால், கடந்த 5 ஆண்டுகளாக ஒன்றிய அரசு பல்வேறு நெருக்கடிகள்,
தமிழக அரசு கொடுத்து வந்தது. அதுவும் ஆளுநர் மூலமாகவும், அதே போன்று தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய நீட் தேர்வை ஒழிப்பது, அதே போல அரசு பல்கலைக்கழகங்கள் வேந்தராவது என்பது போன்ற பல்வேறு மசோதாக்களுக்கு முட்டுக்கட்டை போட்டு சட்டமியற்ற விடாமல் தடுத்து வருகிறது. அது மட்டுமல்ல, மாநிலத்துக்கு தர வேண்டிய நிதியை, அந்த நிதி பகிர்வை தர மறுப்பதுடன் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கும் அனுமதி அளிக்காமல் பல்வேறு வகையான தொல்லைகளை இந்த ஒன்றிய அரசு கொடுத்து வந்தது. அவற்றுக்கு இடையேயும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை மாண்புமிகு முதல்வர்கள் அறிவித்து பாராட்டி பெற்றிருக்கிறார். மேலும் வளர்ச்சியிலே இந்தியாவின் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வருகிறது. தொழில்துறை உட்பட்ட பல்வேறு துறைகளில் அபார வளர்ச்சி அடைந்துள்ளது. ஏனென்று கேட்டால், இந்த திமுக தலைமையிலான இந்த கூட்டணி என்பது மதச்சார்பற்ற ஒரு கூட்டணி. திமுக அரசின் திட்டங்கள் சிறப்பாக இருக்கின்ற கூறி இந்த கூட்டணியில் மேலும் புதிதாக பல கட்சிகள் சேர்ந்துள்ளன. கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளாக ஒரே கட்சி, ஒரு தேர்தலுக்கு பல்வேறு தேர்தல்கள், குறிப்பாக 2019, 2021, 2024, இப்பொழுது 2026 ஆகிய வருடங்களில் ஒரே கூட்டணி இருப்பது என்பது மிக மிக அரிதானது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை தலைமை பண்பு மிக்க தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கூட்டணியை கட்டமைத்து சென்று வருகிறார். கூடுதலாக மற்ற கட்சிகள் வந்து சேர்ந்திருக்கின்றன. ஆனால் அதிமுக தலைமை இந்த கூட்டணி, பெயருக்குத்தான் அதிமுக தலைமையில் கூட்டணி, முழுக்க முழுக்க பிஜேபி ஆக்கிரமிப்பு செய்து வரக்கூடிய இந்த கூட்டணியில் அதனுடைய அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி இது தேர்தலுக்கான கூட்டணி என்று பேசியது ஒரு சிரிப்பை வரவழைத்தது. அது ஒரு கொள்கையில்லாத முரண்பாடான கூட்டணி என்பதை டிடிவி தினகரன், பிஜேபி, அதிமுக, பாமக என்று கூட்டியிருக்கும் கூட்டத்தை தெரிந்து கொள்ளலாம். அதுவும் அதிமுகவின் தோளில் ஏறி சவாரி செய்யக்கூடிய பிஜேபி அதிகமான தொகுதிகளில், அதாவது இரட்டை இலக்க எண்ணில் வெற்றி பெற்று அதிமுகவை அழித்துரைக்கும் வேலையில் துடிக்கிறது. தமிழ்நாட்டில் இச்சம்பவம் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. இங்கு மதத்தையும் கடந்து மக்கள் ஒற்றுமையாக வாழ்கின்றார்கள். இந்த தேர்தலில் அதிமுகவினர் பிஜேபியின் பொய்யுரைகளை கூறி மட்டும்தான் வாக்கு கேட்க முடியும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களுக்கு செய்த சாதனைகளை, திட்டங்களை, தாங்கள் செயல்படுத்திய அந்த திட்டங்களை எல்லாம் இந்த அரசு செயல்படுத்தி வாக்குகளை கேட்கும். அதனால் வாக்காளர்கள் மீண்டும் ஸ்டாலின், திமுக வெல்லட்டும் என்று அரியணையில் அமர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் இருக்கப் போகிறது. உதயசூரியன் வெல்லட்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா, உங்களின் சேவையில் நாடு வளரும்.